வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லோரும் இன்னைக்கு ஸ்மாட்டோன் பார்த்துருப்பீங்க. உசரோடு இருக்கீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க. பிகாஸ் இன்னைக்கு ஸ்மாட்டோன் நல்லா இருந்தது. ஏன்னா இன்றைக்கி 2 வருஷம் நடந்தது. அதில் நடந்த ஒரு சில விஷயங்கள். இப்போ கோடி ரோட்ஸ் வந்து நம்பர் 1 ஆகிட்டார் அண்ட் மோர் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இது ஸ்மாட்டோனுடைய கிளாசிக் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். மறக்காமல் முதலாக சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணி மூலமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்ய தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி, இன்றைக்கி ஸ்மாக்டவுன் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா சாமி சேன் வந்திருப்பார். புதிய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸ் வந்திருப்பார். வழக்கத்துக்கு மாறாக நண்பர்கள் இருந்தும் சாமி சேனுடைய முகபாவனைகள் வேற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறமா நான் தான் ஸ்மாட்டோன் ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் ஜெனரல் மேனேஜர் ஆடம்பே சொல்லியிருப்பாரு. போத் பிராண்டையும் பார்க்க போகிறாராம். கோடி ரோட்ஸ்க்கும் ஜேஓஸுக்கும் ஒரு மேட்ச், வெற்றி பெறவங்களுக்கு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் ரால கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதன்படி அந்த மேட்சும் நடந்தது. அதில் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றார். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரால், அதுவும் சாமி சேனை எதிர்த்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக இந்த வாரம் மண்டே நைட்ராவுடைய மெயின் ஈவெண்ட்டில் மோத போகிறாரு. இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWE தரப்பில் இருந்தும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, கன்ஃபார்ம்லாம் பண்ணிக்கிட்டு ப்ரோ, இப்போ எதுக்கு எப்படி உசர் எடுத்துகிட்டு இருக்காங்க? எத்தனை தடவை தான் கோடி ரோட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாரம் ராவுடைய மெயின் ஈவெண்ட்டாக கோடி ரோட்ஸுக்கும் சாமி சேனுக்கும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ நடக்க போகுது. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கான விதையை போடுறாங்க. டே 1க்கு மெயின் ஈவெண்ட் ஓகே, டே 2க்கு தேவையில்ல, அதுக்காக மெயின் ஈவெண்ட் போடுறாங்க. அப்புறம் ராஜ் ஜெனரல் மேனேஜர் இதுக்குப்பா ஸ்மாட்டோனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான விளக்கம் நான் 2வது சொல்கிறேன். சரிங்களா? இதுக்கப்புறமா ராஸ் மேண்டன் ரெண்டுத்தையுமே போத் பிராண்டாக ஜெனரல் மேனேஜராக இருக்க போகிறாரு. அதுக்கான ரீசனை பற்றி நான் 2வது சொல்கிறேன். இப்போ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெண்டர் மேட்ச்சில் செலக்ட் ஆனதுக்கப்புறமா அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் சாம்பியன்ஷிப் இழந்தார். மீண்டும் 4வது முறையாக WWE சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. ப்ரோ, இதெல்லாம் அநியாயம் ப்ரோ. சாமி சேன் இப்போ தான் சாம்பியன் ஆனார், 4வது முறை சாம்பியன் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சாமி சேன் சாம்பியன் ஆனது ஒரு கோ இன்சிடென்ட். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இந்த ஷோவை நடத்துனாங்க. சாமி சேனுக்கு இப்போ அமெரிக்காவில் சப்போர்ட் இல்லை. இன்றைக்கி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சாமி சேனும் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. சவுதி அரேபியாவில் வெற்றி பெறும்போது ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் மாதிரி இருந்தார். ஃபேஸ் ரெஸ்லர் மாதிரி செலிப்ரேட் பண்ணார். ஆனால் இன்றைக்கி ஸ்மாட்டோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோடி ரோட்ஸ் பேசும்போதும் ஜே உசோ பேசும்போதும் அவரோட ஃபேஸ் மாறி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஃபேன்ஸ் மத்தியில் சாமி சேன் தோக்குறது ஒரு இம்பாக்டாக இருக்கக்கூடாது. என்ன ப்ரோ தோக்குறது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, எஸ், சாமி சேன் கிட்ட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இருக்கிறது ஒரு தற்காலிகமான நாட்கள் தான். அதாவது சாமி சேனை எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா வெறும் 9 நாளில் சாம்பியன்ஷிப்பை இலக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 10 நாள் கூட ஆகலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எனக்கு அதுதான் தோணுச்சு. சாமி சேன் சாம்பியன் ஆனது கோ இன்சிடென்ட். அதுக்கு காரணம் சவுதி அரேபியா முஸ்லீம் நாடு, முஸ்லீம் ரெஸ்லர் சாம்பியனாக நல்லாயிருக்கும், அடுத்து அங்கே ஷோவை நடத்தினா கல்லா கெட்டுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவரை சாம்பியன் ஆக்கினாங்க. ஆனால் எப்போவுமே WWEக்கு செல்லா புல்லா அப்படின்னா அது கோடி ரோட்ஸ் தான். ஜான்சனா கிட்ட இருந்தே டைட்டில் கொடுத்தாங்க, சாமி சேன்ட்டு கொடுக்க மாட்டாங்களா? நமக்கு கிடச்சிருக்கிற செய்தியை நான் மீண்டும் உங்ககிட்ட ரிமைனிங் பண்ணுறேன். கோடி ரோட்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாட்டோனில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆகிட்டார். மண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் சாமி சேனை எதிர்த்து மோத போகிறாரு. சாமி சேன் இப்போ ஒரு ஹீல் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் ஒருவேளை டைட்டில் தோத்தாலும் ரசிகர் மத்தியில் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாது. அதனால் சாமி சேன் இந்த மேட்ச்சில் தோத்துருவாராம். தோத்ததுக்கப்புறமா பிராண்ட் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக கோடி ரோட்ஸ் மாறிடுவார். பட் ஆனால் சாமி சேன் அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு சாம்பியனாக இருக்கார், கண்டிப்பாக சமஸ்லாவை மெயின் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம இதை சொல்லலாம். ஆனால் சாமி சேன் தான் டைட்டில் தோக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சமஸ்லாமோட பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. சரி, சாமி சேனை ஒதுக்கி வைப்போம். இப்போ கோடி ரோட்ஸ் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிறதுக்கு காரணமே சிஎம் பாங் தான். கோடி ரோட்ஸ் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வருவார். WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ரால நடத்துறதுக்கு காரணமே சிஎம் பாங் இந்த வாரம் மண்டே நைட்ராக வராரு அப்படிங்கிறது தான். எதுக்கு அதை ஸ்மாட்டோலே நடத்தலாமே நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா, இந்த வாரம் மண்டே நைட்ராக WWE சிகாகோவில் நடத்துகிறாங்க. சிஎம் பாங் நீண்ட நாள் வரல. அவர் ரிட்டன் பயங்கரமாக இருக்கணும்னா அவரோட சொந்த ஊரில் இருக்கணும். அதனால் சிகாகோவில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் ரிட்டன் ஆகிறாரு. சிஎம் பாங் ரிட்டன் ஆகிறது சம்மர் ஸ்லாமுக்காக, டைட்டில் மேட்சுக்காக, அதுவும் கோடி ரோட்ஸ் எதிர்த்து மோதுறதுக்காக. கோடி ரோட்ஸ் அதனால் சாம்பியனாக இருக்கணும். அதனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிறாரு. அதுவும் சிஎம் பாங்கோட ஹோம் டவுனில். அதுக்கப்புறமா சிஎம் பாங் வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களாம். சம்மர் ஸ்லாமுக்கு ஸ்டோரிக்கு கோடி ரோட்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இப்போதைக்கு WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அகைன் சாம்பியன் ஆக போகிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, மண்டே நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி WWE பார்த்தீங்கன்னா குரூசர்வைட் சாம்பியன்ஷிப்புக்காக ரே ஃபீனிக்ஸுக்கும்
வைகிங்கோக்கும் ஒரு மேட்ச் நடத்திருப்பாங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், டபிள்யூபிள்யூல க்ரூசர்வெயிட் டைட்டில் இப்போ கிடையாது. இவங்க இப்போ அதாவது இருந்த டைட்டிலெல்லாம் வித்துட்டு இப்போ AAAலேருந்து க்ரூசர்வெயிட் டைட்டில் இறக்கிருக்காங்க. க்ரூசர்வெயிட் டைட்டில் கம்பேர் பண்ணும்போது வைகிங்கிட்ட இருக்கிற லத்தீன் அமெரிக்கா சாம்பியன்ஷிப் பெருசு. கிட்டத்தட்ட நம்ம டபிள்யூபிள்யூல இருக்கிற யுனைடெட் சாம்பியன்ஷிப் மாதிரி. இந்த க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப்லாம் டபிள்யூஏல ரொம்ப மிட்கார்டில் இருக்கிறவங்க வெற்றி பெறுறது. அதாவது மிந்தி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப் வச்சுருந்தாங்களா அந்த லெவல் தான். அதுவும் NXTல தான் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட லெவலில் சாம்பியனாக இருக்கிறவர் இப்போதைக்கு ரே ஃபினிக்ஸ். ஆனால் ஒரு டபிள்யூபிள்யூ ரெஸ்லர் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த வாரம் மண்டே நைட்டில் அவரை வெற்றி பெற வச்சுட்டு வைகிங்கோவை தோக்கடிச்சுப்பாங்க. வைகிங்கோ சாதாரண ஆள் கிடையாது. அவர் AAAயோடைய சாம்பியன். இதுக்கு முன்னாடி AAAல ஒரு பெரிய ஆள், இப்போ ஒரு பெரிய ஆள் தான். எப்படிப்பட்ட பெரிய ஆள் தெரியுமா? ஒரு பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் மினி கேரக்டர் வச்சுருப்பாங்க, மினி கோல்டுபர்க் அப்படிங்கிற மாதிரிலாம். அதே மாதிரி இவருக்கு மினி கேரக்டரில் AAAல ஒரு ரெஸ்லர் உண்டு, மினி வைகிங்கோன்னு. இந்த வைகிங்கோ பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக ப்ராக்லஸ்தனமாக இருக்காரு. அந்த ரெஸ்லர் பார்க்கறதுக்கு லைட் வெயிட்டாக இருப்பார். இவருடைய டபிள்யூபிள்யூ டெபியூட் தெரியுமா? எப்போ இவர் AAA டபிள்யூபிள்யூ டெபியூட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணார். 2025 ரெசல்மேனியாவில் ரே ஃபினிக்ஸ், இதே ரே ஃபினிக்ஸ் முதல் நாள் அந்த ரே ஃபினிக்ஸ் எல் கிராண்டே அமெரிக்கான கூட மோதும் போது அதில் தோற்றதுக்கு அப்புறமா ரே ஃபினிக்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணும்போது இந்த வைகிங்கோ தான் நேருக்கு நேர் வந்து நின்றுப்பார். அந்த தருணம்லாம் நிறைய பேர் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ரே ஃபினிக்ஸை தோளுக்கு தோல் சாஞ்சி மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவா, அதாவது AAA ஒரு பெரிய ஆள்னால அவர் இன்னைக்கு அவரோட பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வரவேற்பில் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே ஆளை டம்மி பண்ணி தோக்கடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ரே ஃபினிக்ஸ் நல்ல ரசல் தானே, இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் டபிள்யூபிள்யூல பார்த்தீங்கன்னா இவர் கான்ட்ராக்ட் இல்லை, AAA சேர்ந்தவன், சரி யூஸ் பண்ணிவிட்டு இப்படி குப்பை மாதிரி தூக்கி போடுவோன்னு சொல்லிட்டு இப்படி யூஸ் பண்ணது உண்மையிலேயே தப்பு தான். ஒருவேளை வைகிங்கோ இந்த நேரத்தில் டபிள்யூபிள்யூல இருந்திருந்தா இதே நிலமையில தான் வந்திருப்பார் போல இருக்குது. யோ நீ தயவு செஞ்சு AAAலே இருந்துக்கோயா. இன்னும் 2 வாரத்தில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நடத்த போகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டன், உலக புகழ்பெற்ற மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அப்படின்னு தான் டபிள்யூபிள்யூ சொல்லுவாங்க. நாமளும் அப்படி சொல்லுவோமே. இந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மேட்ச்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். என்னப்பா இருமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை புக் பண்ணியிருக்கிற மேட்சஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. மேட்ச் புக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் 2 மேட்சை புக் பண்ணியிருக்கிறாங்க. அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான். என்னப்பா இது, நாங்கள் யாரெல்லாமோ எதிர்பார்த்தா இவரை போஸ்டரை போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி NYCனா என்னன்னு கேட்டிங்கன்னா நியூயார்க் சிட்டியான். நான் ஃபஸ்ட்டு NYCன்னா இப்போ லொக்கேஷனை மாட்டாங்கன்னு பார்த்தேன். நியூயார்க் சிட்டியில் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் நடக்குது. முதல் மேட்ச் என்ன தெரியுமா? தானா ஹூசனுக்கும் JD மேக்டோனாவுக்கும் ஒரு மேட்ச். சரி நல்ல மேட்ச் தான், 2 பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது ஓஹோ சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் முதல் மேட்ச்சே இதுவா, கண்ணு கலங்குதே. அடுத்த மேட்ச் என்ன தெரியுமா? உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இதை ஒரு ஸ்மாக் டவுன்லேயே நம்ம பார்த்துட்டோம். அதை கொண்டு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கொண்டு வைக்கிறானுங்க. ஒருவேளை நியூ சாம்பியனாக்கிறதுக்கான பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அதே மாதிரி நம்ம நீண்ட நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தானோசன் கூட குட்டி போட்ட பாம்பு மாதிரி ஒரு உருவம் படுத்து கிடக்கும். என்னதான் இருக்குன்னு நம்மளும் எதிர்பார்த்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கிற மாதிரி காட்டுவானுங்க, வித்தையெல்லாம் காட்டுவானுங்க. ஆனால் ரூபம் என்னது அப்படிங்கிறத காட்டாமல் இருந்தாங்கல்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நீண்ட நாட்களாக தானோசன் உருவாக்கிட்டு இருக்கிற அந்த குளோனு அது மேபி பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிறதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. நீண்ட நாட்களில் சொல்லப்பட்ட கருத்து என்னது, கருத்து இல்லை ரூமர் என்னது, பேரன் கார்பன் தான் அந்த கேரக்டர் ஆட்டு வரப்போகிறாரு. பேரன் கார்பன் தான் சர்ப்ரைஸ் த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போது நானும் அதை தான் சொல்கிறேன். மேபி அது பேரன் கார்பனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேரன் கார்பன் தானோசன் காம்பினேஷன் எப்படி இருக்குப்பா, நல்லா இருக்குதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அன்னதர் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கான ஒரு மேட்சை இன்றைக்கி டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் டெவலப் பண்ணி விட்டுருப்பாங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி லைன் உண்டாயிருக்கும். மேபி இதையும் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் அன்னதர் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் ரா ஜென்ரல் மேனேஜர் ஸ்மாக்டவுன் லீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கான காரணம் ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜரான நிக் ஆர்டர்ஸ் ரெஸ்லிங் கெரியருக்கு வரப்போகிறாரு, ரெஸ்லராக மாறப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி பரவலாக வந்துள்ளது. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு இவர் வந்து ரா ஸ்மாக்டவுன் 2 போத் பிராண்டை இதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண போகிறாரு. மேபி சொல்ல முடியாது, குந்தருக்கும் நிக் ஆர்டர்ஸ்க்கும் சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் பார்த்தாலும் பார்க்கலாம்.